பொதுவெளியிலே அசிங்கப்பட்ட எஸ்பி வேலுமணி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலைகளை பார்த்தவர் தான் நமது எஸ்பி வேலுமணி. அதாவது விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்தார்கள். அந்த ஆதரவை மறுபடியும் வாபஸ் வாங்கிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அணியிலே எஸ்பி வேலுமணி தரப்பு அணி இணைந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த கருத்தை மையப்படுத்தித்தான் நேற்று தினம் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது பொது வேளையிலே ஒரு துக்க நிகழ்ச்சியிலே நமது எஸ்பி வேலுமணியை அதிமுக தொண்டர் ஒருவர் துரோகி என கூறியிருக்கிறார். அதுதான் அரசியல் வட்டாரத்தில் அதிமுக வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் துரோகி என தொண்டர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாராம் தொண்டாமுன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர். அதிமுக கட்சியின் இரட்டையர்களில் ஒருவரை புறக்கணித்தார் எடப்பாடி பழனிசாமி. பொள்ளாச்சி ஜெயராமனின் தாயார் கடந்த மே மாதம் 15ஆம் தேதி வயது மூப்பின் காரணமாக இயற்கை எதிர்க்கிறார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையிலே நேற்று தினம் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் மற்றும் முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி ஜெயராமன் வீட்டிற்கு பொள்ளாச்சி ஜெயராமன் தாயாரின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவிக்க வந்திருக்கிறார். அவருக்கு முன்னதாக எஸ்பி வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமன் வீட்டிற்கு வந்து அவருக்கு ஆறுதலையும் தெரிவித்திருக்கிறார். விஜய் கட்சிக்கு சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க அவர் ஆதரவு தெரிவித்த நிலையிலே இது அதிமுக கட்சியின் நிலைப்பாட்டில் மாறுதலை ஏற்படுத்தி கட்சி இருப்பிளவாக நிலைக்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிற தகவலும் அனைவருக்கும். இது அதிமுக கட்சியின் தொண்டர்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியிருந்த நிலையிலே சுமார் 1000 தொண்டர்கள் குழுமியிருந்த அந்த இடத்திலே முன்னாள் அமைச்சரும் தற்போது தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கட்சியின் தூணாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி பொதுவெளியிலே தொண்டர்களால் துரோகி என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாராம். இதனை அடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக எஸ்பி வேலுமணி பொது இடத்தில் தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். அதாவது நமது பொள்ளாச்சி ஜெயராமனுடைய தாயார் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக வருத்தம் தெரிவிப்பதற்காக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். அந்த இடத்திலே எஸ்பி வேலுமணியும் வந்திருக்கிறார். அந்த எஸ்பி வேலுமணியை பார்த்து அதிமுக தொண்டர் ஒருவர் அதிமுகவை அழிக்க வந்த துரோகி நீங்கள் தான் என சத்தமாக கூறியிருக்கிறார். அந்த இடத்திலே பொள்ளாச்சி ஜெயராமன் இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது, இதில் எதுவும் பேசக்கூடாது என கண்டித்திருக்கிறார். இருந்த போதிலுமே அந்த ஒரு தொண்டர் மறுபடியும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதால் எஸ்பி வேலுமணி தரப்புக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கும் இடையே அந்த இடத்திலே வார்த்தை போர் என்பது முற்ற ஆரம்பித்தது அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு அந்த தொண்டர் சொல்வது உண்மையா இல்லையா, அதாவது அந்த தொண்டர் சொல்வது ஏற்புடையதாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஒருவேளை எஸ்பி வேலுமணி தரப்புக்கு பெரும்பான்மையான அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு குறைவாகவும் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு அதிகமாக எம்எல்ஏக்கள் மட்டும் இருந்திருந்தால் இந்நேரம் எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் இணைந்திருப்பார்களா? அதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. ஒருவேளை விஜய் அவர்கள் அமைச்சர் பொறுப்பை கொடுத்திருந்தால் எஸ்பி வேலுமணி அதிமுகவிலே மீண்டும் இணைந்திருப்பாரா, எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்திருப்பாரா அப்படின்னு பார்த்தா அதற்கும் வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அவரிடம் போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.